அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுமார் ஒரு வருட காலம் மிதுன ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த மிதுன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு 118 நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே 14 புதன்கிழமை அன்று மிருகஷீடம் 3ஆம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 5வது ராசி சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் அப்படிங்கிற மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு டிரான்சிட் ஆகிறாரு. குருவுக்கு 11ஆம் இடம் மிக மிக உன்னதமான இடம். அதுலயும் குரு பகவான் நமக்கு பஞ்சமாதிபதி மேலும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. இந்த பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது நல்லதுதான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அதுலயும் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது மிக உயரிய அமைப்பு. அதே போல அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷனை கொடுக்குது. அதுலயும் அஷ்டம சனி, அஷ்டம ஸ்தானத்துல மார்ச் 29 சனி பகவான் பொசிஷன் எடுத்துருவாரு. இப்படி மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி மென்டலி சம பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மே மாதத்துக்கு மேல குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு மேல பார்த்தோம்னா டெஃபினட்டா எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும், எல்லா குழப்பங்களும் நிவர்த்தி ஆகும். அஷ்டம சனியுடைய தாக்கம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளால உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படும். பெருசா குழப்பங்கள் பெருசா வருத்தங்கள் இருக்காது, நிறைய ஆறுதலான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆகவே அஷ்டம சனியுடைய தாக்கம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா மே மாதத்துக்கு மேல எந்த குழப்பமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. மென்டலி ஒரு நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும். இப்போ அந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நம்மளுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குரு பகவான் ஜீவனத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு போறது தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். தொழில் ரீதியா நல்ல லாபத்தை கொடுத்துரும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பை கொடுத்துரும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் ஏற்படக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த தொழில இருக்கிற பிரச்சனை குழப்பம் கஷ்டம் தொழில இருக்கிற தொய்வு நிலை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும். ஏதோ ஒரு ரூபத்துல பொருளாதாரத்தை நல்லபடியா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில தடை தாமதத்தோட சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில ஏற்படும். நிறைய பேர் இடமாற்றம் பண்ணுவாங்க. ஜாப் ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் பண்ணுவாங்க. ரொம்ப நாளா நீங்க டிரான்ஸ்பர் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த டிரான்ஸ்பர் உங்களுக்கு கைகூடி வரும். பொருளாதார அபிவிருத்தியை இந்த லாபஸ்தானம் இன்டிமேட் பண்ணும். அதுலயும் குரு பகவான் தனக்காரகன் நம்முடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது பொருளாதார அபிவிருத்தியை இது குறிக்குது. ஆகவே பினான்சியலி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். பொருளாதார குறைபாடுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கடன் தொந்தரவுகள் குறையும். அடுத்து திடீர் பொருளாதார வரவு, வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு கிடைக்கும். அந்த அமைப்பும் நல்லா இருக்கு. மேலும் இந்த காலகட்டங்கள்ல உறவினர்களுக்கு பண உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து லாபஸ்தானத்துல குரு, அதான் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரும்போது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்களை கொடுக்கலாம். அவருடைய உறவு நிலை அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இருப்பினும் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரதுனால அவர்களால ஒரு சில ஆதாயங்களும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படும். இருப்பினும் இந்த மூத்த சகோதரர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து இந்த மூத்த மகன் மூத்த மருமகன் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது இவர்களால ஏதாச்சும் தேவையில்லாத விரை செலவுகள் ஏற்படலாம். பொதுவா குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிக விசேஷமான பலன்களை நிச்சயமா செய்வார். அதன்படி குரு பகவானுடைய விசேஷ பார்வை 5, 7, 9 இந்த பார்வைகள் எந்த ஸ்தானத்துல பதியுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை பதியுது. அது ரொம்ப விசேஷம். குரு பார்வை 3ல இருக்கும்போது ஆச்சரியத்தக்க அளவிற்கு ஒரு தைரிய அபிவிருத்தி ஏற்படும். நம்ம மேல நமக்கு எப்படி கான்பிடன்ஸ் லெவல் எக்ஸ்ட்ராடினரியா இம்ப்ரூவ் ஆகும். எதா இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம், எதா இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாம், நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த பவரை குரு பார்வை நமக்கு கொடுத்துரும். அது இந்த குரு பயிற்சியில சிம்மத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது குரு பகவானுடைய பார்வை 3ல பதிகிறதுனால இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் பெறுவீங்க. இளைய சகோதரத்துவத்துடைய உறவு நிலையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். அந்த குழப்பங்கள்லாம் இப்ப தீரும். மேலும் இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது இளைய சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம் பண்ணுவீங்க. அது சம்பந்தமான சுப விரை செலவுகளை மேற்கொள்றது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது
அடுத்தது குரு பார்வை 3ல இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றது. அடுத்து அந்த கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அபாரமான வளர்ச்சி இருக்கும். இந்த கணினி துறை சார்ந்த விஷயம், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த துறைகள்ல பணிபுரியறீங்க, அது சம்பந்தமான தொழில் பண்றீங்கன்னா அதுல நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும். இந்த தகவல் தொடர்பு துறை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். அது சம்பந்தமான ஃபீல்டுல ஏதோ ஒரு விதத்துல நீங்க கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னா நிச்சயமா அது சம்பந்தமான விஷயங்கள நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த 3ஆம் ஸ்தானத்தை தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம்னு சொல்லுவோம். இதுல குரு பார்வை பதியறது அவ்வளவு சிறப்பு. எந்த விஷயத்தையும் துணிச்சலோட மேற்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை இந்த 3ஆம் இடமும் குரு பார்வையும் நமக்கு கொடுத்துரும். அஷ்டம சனியுடைய தாக்கமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா தெரியாது. ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு பார்த்தோன்னா அஷ்டம சனி நடக்கிற மாதிரியே தெரியாது. எல்லா விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த ஒரு இயல்பு தன்மையை நமக்கு கொடுத்துரும். அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை மிக வலிமையான பார்வையாக கருதப்படுது. குருவுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம், புத்திர ஸ்தானம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த ஸ்தானத்து மேல குரு பார்வை பதியுது. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தை வித்து வேற ஏதாச்சும் ஒரு சுப மாற்றம் பண்ணுவீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்து குலதெய்வ வழிபாட மேற்கொள்வீங்க. அதுக்கு மிக மிக சாதகமான காலகட்டம். சனியுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கு. சனியுடைய 10வது பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும். ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். இந்த 5ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். சனி பார்வை தோஷம் பண்ணும். ஆனா குரு பார்வை அதுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு இந்த எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் குரு பார்வையுடைய பலம். அதாவது பூர்வீக சொத்துல ஆரம்பத்துல குழப்பம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு எண்ட் நமக்கு ஃபேவரா அமையும். பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புத்தி தெளிவு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும். எதை பண்ணா கரெக்டா இருக்கும், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிற அந்த புத்தி தெளிவு ஏற்படும். ஆரம்பம் ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை கரெக்டா நம்ம பிளான் பண்ணி எடுத்துட்டு போக முடியாத ஒரு மனநிலை இருக்கலாம். அதே போல ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கலாம். நிறைய விஷயத்தை ஒரே நேரத்தில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அப்படியே குழப்பி குழப்பி ஒரு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துருவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. குழப்பம் இருந்தாலும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. அப்படியே யோசிச்சு ஃபைனலா ஒரு முடிவு எடுப்பீங்க. அது கரெக்டா இருக்கும். அதுதான் குருவுடைய பலம் அப்படிங்கிறது. அடுத்தது குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நிச்சயமா நல்ல செய்தி கிடைக்கும். அது என்ன தடை தாமதம் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நிச்சயமா நல்ல செய்தி கிடைக்கும். ஏன்னா புத்திரக்காரகன் குரு பகவான் அவர் புத்திர ஸ்தானத்தை பார்க்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. நிச்சயமா அந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தியை கொடுத்துருவாரு. அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி வருத்தங்களை ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்தியை கொடுத்து மகிழ்ச்சி அதிகப்படுத்துவார். இந்த பாச பிணைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பிள்ளைகளால ஏதோ ஒரு மாதிரி வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏற்படும். ஆனா எண்ட் ரிசல்ட்ல அந்த பாச பிணைப்பு அதிகரிச்சிருக்கும். பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சரியான காலகட்டம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல ஏதாச்சும் ஒரு சில வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பார்வை நமக்கு சிறப்பா இருக்கிறதுனால பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றம் நிச்சயமா ஏற்படும். ஹெல்த் இஷ்யூ ஆல்ரெடி இருக்குன்னா அதுக்கு ஒரு நல்ல நிவர்த்தியை மே மாதத்துக்கு மேல நீங்க நிச்சயமா அறுவடை செய்யலாம். அடுத்து பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு சுப விசேஷ நிகழ்வுகள் ஃபேமிலியில நிச்சயமா இருக்கும். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சுப விரை செலவு பண்றது, அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்து இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்தம், குழப்பம், கலக்கம் ஏற்பட்டு பிறகு ஒரு தெளிவான ஒரு மனநிலையை நீங்க பெறுவீங்க. ஓவரால் அந்த 5ஆம் இடம் சார்ந்த விஷயம் ஸ்டார்டிங்ல ஏதோ மைனஸா ஸ்டார்ட் ஆனாலும் எண்ட் ரிசல்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவரா கொடுக்கும். எதுவும் நெகட்டிவ்லயே போய் முடியாது. நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். சோ இதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். மார்ச் 29க்கு மேல பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் நெகட்டிவா போற மாதிரி இருக்கும். ஆனா மே 14க்கு மேல எல்லாமே நமக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பார்வை பலப்படுத்துது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை துணை, திருமணம் சார்ந்த விஷயம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த பயணங்கள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் இன்டிமேட் பண்ணும். இதுல குரு பார்வை பதிவு ரொம்ப விசேஷம் தான். இந்த மே 18ல பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி. ராகு 7ஆம் இடத்துக்கு வருது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால நிச்சயமா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். எனவே குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல பதியறதுனால திருமண முயற்சிகள்ல தடை தாமதத்தோட நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நேரத்துல முயற்சி பண்றீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 7 கூடியவன் 8ல போய் இருக்காரு, அஷ்டம சனியா இருக்காரு. எனவே கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா எண்ட் ரிசல்ட் நிச்சயமா நமக்கு சாதகமா கொண்டு வந்து சேர்க்கும். இந்த திருமணம் முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதக பொருத்தங்கள்லாம் கொஞ்சம் சரியா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராகு கேது 1 and 7ல இருக்கும். 7 போய் 8ல போயிட்டு மறைஞ்சிடுறாரு. குரு பார்வை மட்டும்தான் 7ஆம் இடத்தை அப்படியே இறுக்கி பிடிக்குது. மற்றபடி 7ஆம் இடம் அவ்வளவா பலமா இல்ல. ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால
தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது, பிரச்சனைகள் குறையுது, அதிகரிக்கல. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருப்பினும் நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்து வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது. அவருடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய மன ஆரோக்கியம், இதை சரியா பராமரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். குரு பார்வை 7ல இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய லெவல்ல ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகாது. குழப்பங்கள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள மட்டுமே இருக்கும். அது அதிகமா வெளியில எக்ஸ்போஸ் ஆகாது. மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க 2 பேரும் நல்லா ஒத்துமையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் கருத்து வேறுபாடு, ஒரு சில முரண்பாடு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும், சகிப்புத்தன்மையோடு செயல்படணும். அவருடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் கேரிங் இருக்கணும், கவனம் இருக்கணும். இது இருந்தாலே போதும். ஓவராலா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருப்பினும் பழைய நண்பர்களோட ஏற்பட்ட வருத்தம், கவலை, குழப்பம், கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமா பழைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா கண்டக சனிலே நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய குழப்பம், வருத்தம், பிரச்சனை, நண்பர்களால அதிகமா மன உளைச்சல் இதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். கூட இருந்தே குழி பறிச்சிட்டான் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு தருணம் தான் கண்டக சனி. இப்ப குரு பார்வை 7ல பதியறதுனால புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். புதிய நண்பர்களால ஆதாயங்கள் இருக்கும். 7க்குரியவன் அஷ்டமத்துல இருக்கிறதுனால எதையும் முழுமையா நம்ப கூடாது. ஏதோ உங்கள்ட்ட அப்படியே பாசமா பேசுற மாதிரி பேசி உங்களை கவுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்தெல்லாம் யாரை நம்பியும் வெளிப்படையா சொல்லாதீங்க. அதுல கொஞ்சம் கான்சியஸா இருந்துக்கோங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல நம்ம ஓப்பனா இருந்தே நமக்கு நல்லா சிறப்பா வச்சு செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அதனால யாரை நம்பியும் உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை வெளிப்படையா ஓப்பனா சொல்லாதீங்க. ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் சீக்கிரட்டாவே இருக்கிறது நல்லது. அடுத்து இந்த கூட்டு தொழில இருந்த குழப்பம், வில்லங்கம், பிரச்சனை அதெல்லாம் குறையும். ஆனா நிவர்த்தி ஆகுமா அப்படின்னாக்கா அது டவுட் தான். ஏன்னா 7க்குரியவன் 8ல போய் இருக்காரு. மேலும் மேலும் இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு, கூட்டு தொழில் ஏதாச்சும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, லாஸ்ல இருக்கு அப்படின்னாக்கா அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். ஆல்ரெடி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அது ஓவராலா நியூட்ரல் ஆகும். பிரச்சனைகள்லாம் குறையும். நீங்க போட்ட பணத்தை எடுத்துடலாம். கூட்டு தொழில நீங்க போட்ட பணத்தை எடுத்துடலாம். சோ அதுக்கு சாதகமான காலகட்டம். ஆனா ரொம்ப பாசிட்டிவா இருக்கா, மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கூடாது. கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா தங்க ஆபரண சேர்க்கை இருக்கும். கண்டிப்பா ஏதோ 1 கிராமாச்சும் இந்த நேரத்துல தங்க ஆபரண சேர்க்கை பண்ணுவீங்க. ஆல்ரெடி தங்க நகைகள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அதுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை இந்த குரு பயிற்சி நமக்கு பண்ணும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கன்னா அது நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுக்கும். இந்த வெளிநாடு பயணம், வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் திடீர்னு நமக்கு கிடைக்கும். அதனால ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும். 6 கூடியவன் 8ல இருக்காரு. திடீர் விபரீத ராஜயோகம், அந்த அமைப்பு நல்லா ஆக்டிவேட் ஆகுது. மே மாதத்துக்கு மேல நிறைய சுபத்துவமான மாற்றங்களை நம்ம எதிர்கொள்ளலாம். குரு பார்வை, குருவுடைய பெயர்ச்சி அது நமக்கு அஷ்டம சனியுடைய தாக்கத்தையும் கண்டக ராகுடைய தாக்கத்தையும் நிச்சயமா நமக்கு குறைச்சு கொடுக்கும். மலை போல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிற அளவுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும். அதன் வகையில இந்த குரு பயிற்சி சிம்மத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் பெரிய பலத்தையும் கொடுக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29ல நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.
டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.